ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற கேஜெட் வந்து அது வந்து சிஎம்எஃப் பை நத்திங். இது வந்து நெக்பேண்ட் ப்ரோ. ஸோ இது வாங்குறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, ஸோ இந்த நெக்பேண்ட் வந்து உங்களுக்கு ஆப்போட அப்ளிகேஷனோட சப்போர்ட்டோட வருது. ஸோ அதனால் நான் இது வாங்கிட்டேன். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அப் டு 50 டெசிமல்ஸ். அதே மாதிரி ஸ்மார்ட் டயல் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காரு. ஸ்மார்ட் டயல் பற்றி நான் சொல்கிறேன். அதே மாதிரி 13.6 mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஸ்பெஷல் ஆடியோ எஃபெக்ட்னு போட்டிருக்காரு. ஸோ பார்க்கலாம் எப்படி அந்த ஆடியோ எஃபெக்ட் இருக்குன்னு. அதே மாதிரி ஹெச்டி மைக் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ பேட்ரி கூட லாங் வரும்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. முதல்ல இது ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் இதுங்க இந்த மெயின் நெக் பேண்ட் இப்படி நல்லா பேக் பண்ணிட்டுருக்காரு. ஸோ உள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து மேனுவல்ஸ் இருக்கும். ஸோ எஸ் மேனுவல்ஸ். ஸோ ஒரு மேனுவல் புக்கு கொடுத்துட்டாரு. அதே மாதிரி வேறு என்ன, ஓகே, இயர் டிப்ஸ். ஸோ இயர் டிப்ஸ் வந்து ஸ்மால் மீடியம் லார்ஜ் அந்த மாதிரி டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காரு, எக்ஸ்ட்ரா டிப்ஸ். ஸோ சார்ஜர் கூட இல்லை, டைப் சி கேபிள் எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு நெக் பேண்டு மட்டும் ஆன் அண்ட் இயர் டிப்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ மெயின் நெக் பேண்ட் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நெக் பேண்ட். நான் பிளாக் கலரில் வாங்கிட்டேன். ஸோ வெயிட்லெஸ் இருக்குது. அதே மாதிரி ரப்பர் குவான்டிட்டி கூட சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்கள், ரப்பர் குவான்டிட்டி இஸ் ஆல்சோ குட். இங்கே நீங்கள் பார்க்கலாம் நத்திங் லோகோ இருக்குது. பிளாஸ்டிக் பெல்ட் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து டைப் சிக்காக ஒரு போர்ட் கொடுத்துட்டாரு. இதுதான் சார்ஜிங் போர்ட். அதே மாதிரி ஸ்மார்ட் டயல். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே மாதிரி இங்கே ஸ்மார்ட் டயல். அதே மாதிரி சிஎம்எஃப் நத்திங்னு போட்டிருக்கு. இந்த பக்கம் ஒரு ஃபங்க்ஷனல் பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை எதுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி மைக் கூட இருக்குது. ஸோ இது வந்து மேக்னெட்டிக் கனெக்ஷன்ஸோடு வருது நம்ம இயர்ஃபோன்ஸ் வந்து. ஸோ இது மேக்னெட்டிக் கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி நெக் பேண்ட் வந்து ஆஃப் ஆகும். ஸோ சார்ஜிங் வந்து ஜாஸ்தியாக வர்றதுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாரு. ஸோ நிறைய நெக் பேண்ட்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், இது மேக்னெட் கூட ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ கனெக்ஷன் அண்ட் பேர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அது. ஓகே, இது வந்து குவிக் ரிவ்யூ ஆஃப் த நெக் பேண்ட். ஸோ கேரி பண்ணுறது கூட ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் வெயிட்லெஸ் நெக் பேண்ட் வந்து வெயிட்டும் அவ்வளோ ஜாஸ்தி வெயிட் கிடையாது. இந்த மேனுவல்ஸ் படிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ முதல்ல வந்து கியூஆர் ஸ்கேனர் கொடுத்துட்டாரு. இது யூஸ் பண்ணிட்டு தான் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஆப்போட கியூஆர் ஸ்கேன். ஸோ இதுதான் ஆப். நான் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப்டேட்டு பண்ணுறதுக்கு ஒரு பாப்அப் வரும். ஸோ நீங்கள் அது அப்டேட் பண்ணிக்கலாம். நான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ டபுள் ப்ரெஸ் பண்ணால் என்ன வரும், ட்ரிபிள் ப்ரெஸ் பண்ணால் என்ன வரும், ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணால் என்ன வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் இப்போது டபுள் ப்ரெஸ்க்காக நான் காமிக்க போகிறேன். ஸோ டபுள் ப்ரெஸ் பண்ணால் ஸ்கிப் பேக் வரணுமா, ஸ்கிப் ஃபார்வர்டு வரணுமா, வாய்ஸ் அசிஸ்டன்ட் வரணுமா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டபுள் ப்ரெஸ், ட்ரிபிள் ப்ரெஸ் எல்லாமே இந்த டயல் மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ட்ரிபிள் ப்ரெஸ் கூட இருக்குது. ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணால் என்ன அது கூட நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ரொட்டேட் பண்ணால் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து ஸ்பெஷல் ஆடியோ எஃபெக்ட் ஏற்கனவே பாக்ஸ் மேலே கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்பெஷல் ஆடியோ எஃபெக்ட்காக இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈக்குவலைசர், கண்ட்ரோலர்ஸ், நாய்ஸ் கண்ட்ரோல், அல்ட்ரா பேஸ் மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணால் ஒரு நல்ல ஆடியோ உங்களுக்கு வரும். ஸோ அதே மாதிரி லோ லேக் மோட். இது வந்து கேம்ஸ் நல்லா விளையாடினா உங்களுக்கு இந்த மோட் பற்றி தெரியும். லோ லேக் மோட் அதை ஆன் பண்ணிக்கினா ஸோ உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் டியூவல் கனெக்ஷன்ஸ். இதில் மெயின் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா டியூவல் கனெக்ஷன்ஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்க, இது ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே தடவை 2 டிவைஸஸ்க்கு நீங்கள் இந்த நெக் பேண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த
ஃபைன் ஹெட்ஃபோன்ஸ் இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சர் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இது இன்டோரில் மட்டும் நல்லா இருக்கும், அவுட்டோரில் வந்து நல்லா இருக்காது. ஏன்னா அவ்வளோ சவுண்டு உங்களுக்கு கேட்காது, கொஞ்சம் தான் கேட்கும். ஸோ அது இன்டோரில் இருந்துச்சுன்னா நல்லா கேட்கும், அவுட்டோர்னா கேட்காது, அது அவ்வளோ கேட்காது. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் நெக் பேண்ட் கூட ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், ஈக்குவலைசர், பேலன்ஸு, மோர் பேஸு, மோர் ட்ரிபிளு, வாய்ஸு, இந்த மாதிரி ஈக்குவலைசருக்காக ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கஸ்டம் கூட பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல்ஸ்க்காக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கண்ட்ரோல்ஸ் பற்றி. ஸோ நாய்ஸ் கண்ட்ரோல் இது வந்து இன்னொரு பெஸ்ட் ஃபியூச்சர்னு சொல்லலாம். அடாப்டிவ்லேருந்து ஹைவருக்கு கூட இந்த நாய்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் மார்க்கெட்டில், ஏதாவது மார்க்கெட்டில், கோயம்பேடு மார்க்கெட்டில், அந்த மாதிரி மார்க்கெட்டில் வாக் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு நாய்ஸ் ஜாஸ்தி வரும். அந்த டைமில் இது வந்து ஹையில் வச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு கால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஏதாவது மெட்ரோவில் போகும்போது ஒரு லோவில் வச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நல்லா வரும். ஸோ இது கூட ஒரு பெஸ்ட் ஃபீச்சர்னு சொல்லலாம். அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேட்டரி லைஃப் வந்து கம்மியாக வரும். ஸோ அல்ட்ரா பேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அல்ட்ரா பேஸ் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அவங்க சாங்ஸ் கேட்கும்போது, நிறைய பேஸ் இருக்கிற சாங்ஸ் கேட்கும்போது, மூவி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ அது கூட நீங்கள் நல்லா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அல்ட்ரா பேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இங்கே உங்களுக்கு 5 லெவல்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ 5 லெவல்ஸில் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இது நல்லா கேட்கும். ஃபைனலாக வந்து இது வாங்கலாமா இல்லையான்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம். இது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அரௌண்ட் 1800க்கு வருது. ஸோ நான் டெய்லி யூசஸ்க்காக வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் இது வாங்கலாமான்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஃபைனலி இதுதான் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஆஃப் நத்திங் CMF இயர்ஃபோன்ஸ். இந்த மாதிரி நிறைய டெக் கேஜெட்ஸ் அன்பாக்சிங்காக ராம்ஸ் டெக் ஃபார் யூ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.